நேத்து பிஜேபியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை அண்ணா நகர்ல ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் தாயாரை பத்தி அவதூறா பேசியிருக்காரு. ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு கட்சி ரீதியா இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அது எது வரைக்கும் போகணும், எந்த எல்லை வரைக்கும் பேசணும்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கட்சி தலைவரா இருந்து இருக்கிறவரு இந்த மாதிரி பேசுறது உண்மையாலுமே கண்டித்தக்கது. குடும்ப உறுப்பினர்ல ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களை இழுக்கிறது, பேசுறது வந்து ஒரு அநாகரிகத்தின் உச்சம். ஒரு கட்சி தலைவரா இருந்து ஒரு மேடையில என்ன பேசுறோம், எதை பேசுறோம்னு கூட தெரியாம ஒரு ஒரு தாயை பத்தி அவதூறா பேசுறாங்க. பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ற இவங்க தான் தாயை பத்தி புனிதமா பேசுற இவங்க தான் வந்து தாயை பத்தி அசிங்கமா பேசிருக்காங்க. ஒரு மாநில தலைவரா இருந்துகிட்டு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரோட தாயார குறித்து அவதூறா பேசின நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறதால இவங்க கைதும் செய்யணும். பிஜேபி கட்சியில இருக்கிற குஷ்பு மேடமே இதுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது உண்மையாலுமே கண்டிக்கத்தக்கது. ஒரு பொது மேடையில ஒரு பெண்ணு குறித்தோ ஒரு தாயார குறித்தோ அவதூறா பேசுறது ரொம்ப இந்த காலகட்டத்துல ரொம்ப இன்னமும் சகஜமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். ஒரு அரசியல் ரீதியா இருக்கிற கருத்துக்களை எதிர்வாதமா முறையிடுமே தவிர அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை யாரையுமே வந்து இழுத்து பேசுறது, அவங்கள வந்து தாக்குதல் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். அதுவும் ஒரு தலைவர், கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இவர் கண்டிப்பா கைதுதான் செய்யணும். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.